அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை பாதுகாத்து கொள்ள என் தேவன் அருள் புரியும். இந்த பரிசுத்தமான காலையின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கண்களை விழிக்கச் செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த பரிசுத்த நாளின் ஓய்வு நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கண்களை விழிக்கச் செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்தார், நம்மை சுமக்கிற தேவன் நம்மை எப்படியெல்லாம் சுமந்து வந்தார் என்பதை நாம் இன்றைக்கு வேத எழுத்துக்களின் மூலமாக சிந்திக்கப் போகிறோம். உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைத்தனமாய் இருந்த அந்த பிள்ளைகள் ஆண்டவரால் மீட்கப்பட்டு மீண்டும் அவர் காண்பிக்கின்ற அந்த தேசத்திற்கு வழிநடந்து வருகிற அந்த வழியில் 40 ஆண்டுகள் பயணத்தில் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வழிநடத்தி வந்தார், அடிமைத்தன வீட்டில் இருக்கும்போதும் அவர்களை எப்படி பாதுகாத்தார், தான் காண்பிக்கின்ற அந்த தேசத்திற்கு போகும் வரைக்கும் அந்த பயணத்திலே தேவனுடைய கரம் எப்படி அவர்களை காத்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த பயணத்தில் ஈடுபட்டவர்களும் அதை அறிந்திருக்கிறார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய லோகத்தில் ஒரு தாயானவள் தன் கர்ப்பத்தின் கனியை சுமப்பதற்கு பலனின்றி போவதை நாம் பார்க்கிறோம். பயத்தினால் கருவுற்ற பிள்ளையை சுமப்பதற்கு பாரம் இல்லாமல் அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கிற பெண்களையும் நாம் பார்க்கிறோம். கருத்தடை செய்வதை பார்க்கிறோம். பிள்ளையை பெற்றதற்கு பின்பு அதை வீசி எறிகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49:15 சொல்லுகிறது: தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுக்குள் எந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நன்கு உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த 40 வருஷமும் உன் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார். இதே உபாகம புஸ்தகம் 29:5 நாம் வாசிப்போம் என்றால், அந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. இன்றைக்கு நாம் நடக்கின்ற அனுபவத்தில் நம்முடைய கால்கள் வீங்காமல் இருப்பதற்கு நாம் பாதரட்சைகளை போடுகிறோம். அது எவ்வளவு காலம் போடுகிறோம்? கூடுமானால் 1 வருடம் அல்லது 2 வருடம் அல்லது 3 வருடம். ஆனால் ஆண்டவர் சுமந்த அந்த சுமப்பு 40 வருடமும் அவருடைய பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் நடையில் கூட ஆண்டவர் அவர்களை சுமந்து வந்தார், அவருடைய வல்லமை அவர்களை சுமந்தது என்று நாம் உணர வேண்டும். அவருடைய தெய்வீக சக்தி
அவர்கள் கால்களுக்கு பலத்தை கொடுத்து எல்லா விதத்திலும் அவர்கள் சோர்வடையாதபடி அவருடைய வல்லமை அவர்களுக்குள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நெகமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அந்த 40 வருஷமும் அவர்கள் வஸ்திரங்களும் அவர்கள் பாதரட்சைகளும் அவருடைய கால்களும் வீங்கவும் இல்லை என்று நெகமியா சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவித நாட்களில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவத்தின் வல்லமைகள் எப்படி நமக்கு தேவ வல்லமையை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இங்கு 78வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை மேகத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லுகிறது. அவர்கள் மீது படக்கூடிய வெயிலின் தாக்கம், மழையின் தாக்கம் ஒன்றும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை பாதுகாக்கிற தேவன் எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 13வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்த விதம் எப்படி. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்திலே இவ்வளவு பாதுகாவலை கொடுக்கிற தேவன் நம்மை எப்படி காத்து வந்த அனுபவத்தை நாம் உணர முடிகிறதா? 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து வந்தேன் என்று சொல்லுகிறார். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து வந்த தேவன் நம்முடைய குடும்பத்தை, ஆண்டவர் நாம் அன்பாய் பெற்றெடுத்த பிள்ளைகள், நமக்கு அன்பாய் கொடுக்கப்பட்ட மனைவி, இவர்களை நாம் கூட இருந்து ஆதரிப்பதற்கு இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் தத்தளித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சுமை, அந்த சுமையை சுமக்க முடியவில்லை. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் அல்லது 3 நபர்கள் அல்லது 4 நபர்களுடைய சுமைகளை பெற்றோர்களாகிய நம்மால் சுமக்க முடியவில்லை என்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்த தேவனுடைய நிலையை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியனுடைய வகுப்பறையில் குறைந்தது ஒரு 20-25 மாணவ செல்வங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாணவர்களை சரியான பாதையில் நடத்தி அவர்களுக்கு வேண்டிய நல்ல கல்வி ஞானத்தை கொடுப்பதற்கு எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் தத்தளிப்பதை நாம் பார்க்கிறோம். அடங்காத பிள்ளைகள், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த அபய குரலை நாம் கேட்டு இருக்கிறோம். வழிநடத்த முடிவதில்லை. ஆனால் நம்மை காத்த தேவன் யுக நெடுகிலும் நம்மை பாதுகாவலோடு வழிநடத்தி வந்திருக்கிறார். இதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதோடு மாத்திரம் நில்லாமல் அவர் மீண்டும் தம்முடைய பாதுகாவலை நமக்கு கொடுக்கிறார். எது வரைக்கும் என்றால், நாம் மரண பரியந்தம் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர் நம்மீது எவ்வளவு பாரத்தோடு நம்முடைய சுமைகளை சுமந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பேல் பணியும் நோபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகளை ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது.
அவைகள் தாமே சிறைவிட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மீது வைத்த பாரங்கள் விக்கிரக தோப்புகளின் பாரங்கள். அவர்கள் எதை விரும்பினார்களோ அந்த விருப்பத்தின் சுமையை அவர்களால் சுமக்க முடியவில்லை. பொதுவாக இப்பொழுது நாம் ரேஷன் கடைகளிலே பொருள் வாங்குவதற்கு செல்லுகிறோம். அங்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை சுமப்பதற்கு கூட அநேகருக்கு பலன் இல்லை. வயது, அவருடைய வளர்ச்சி, இயலாமை. அதை போல ஆதி மக்கள் அந்த சுமையை, அவர்கள் சுமந்து வந்த சுமையை கண்ட அந்த பிள்ளைகள் மீண்டும் அவர்கள் தாங்கள் சுமந்து வந்த அந்த பாரத்தை இறக்கி வைக்காமல் அதே சுமையை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சுமையை இறக்கி வையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இறக்கி வைத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு விருப்பமில்லாத அந்த ஜாதியை சங்காரம் பண்ணினேன். நீதியாய் இருக்கிற நீங்கள் அவர்களைப் போல் இல்லாமல் எனக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது ஆகும் வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். அதோடு இல்லாமல் இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மை சுமக்கிற தேவன் எப்படியெல்லாம் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள் என்று சொல்லுகிறார். அந்த சுமப்பதற்கு நமக்கு பலன் இல்லை என்றால் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்வு பிராயத்தில் நுகத்தை சுமப்பது எளிது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய காலங்கள் நாம் சுமை சுமப்பதற்கான காலங்கள். நம்முடைய பாரத்தை மற்றவர்கள் சுமப்பதற்கு நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு நாம் தேவ பலத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவர் நம்மை தாங்குவார். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நமது துன்பங்களை பார்த்து நம்மை வெறுக்க மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, என்னிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது நாம் நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு ஏன் பலவீனப்படுகிறோம்? அவர் எப்படி இருந்தாலும் நம்முடைய சுமைகளை அவர் சுமப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். முதிர் வயதாக மட்டும் நம்மை சுமக்கிறார். அது மாத்திரமல்ல, இனிமேலும் முதிர்வதாகிவிட்டதே என்று நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்கள் மரண பரியந்தம் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பலத்தை நாம் பெற வேண்டுமென்றால், அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடைய ஆதி ஜனங்களைப் போல இல்லாமல் யாக்கோபின் சந்ததியாக மீதியான பிள்ளைகளைப் போல நாம் மனமாறி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய நாமத்தின் ஆசீர்வாதத்தின் பலத்தை நீர் எப்படி எங்களை பாதுகாத்து வந்தீர் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நாங்கள் இப்பொழுது வேத வசனத்தின் மூலமாக கேட்டோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்களுடைய சுமையை ஆண்டவரே நாங்கள் லகுவாக்குவதற்கு உம்முடைய சமூகத்தண்டு வந்து சேர எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே,
மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை மீண்டும் ஆசீர்வதித்து தேவனுடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட் நம் அனைவரோடு கூட தேவ கிருபையும் சமாதானம் தங்கி இருப்பதாக. ஆமென்.